ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு த இன்ட்ரூடர்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு பொண்ணும், அப்பாவும் ஒரு புது ஏரியாக்கு ஷிஃப்ட் ஆகி, அங்க ஒரு வீடு வாங்கி அத ரெனோவேட் பண்ணி அங்க தங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன காரணமே அந்த பொண்ணோட அம்மா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்னால இந்த பொண்ணு ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால டேப்லெட்ஸும் எடுத்துட்டு வராங்க. புது ஏரியா, புது வீடுன்னு வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவங்க அப்பா இந்த ஏரியாக்கு வந்திருக்காரு. இந்த வீட்டுக்கு வந்த நைட்டே அவங்களுக்கு நிறைய வித்தியாசமா சத்தம் கேட்குது. ஒரு பொண்ணு கத்துற மாதிரிலாம். அதை பத்தி இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அவர் அவங்க ஸ்ட்ரெஸ்னால தான் இப்படி நடக்குது, டேப்லெட்ஸ் ஒழுங்கா போட சொல்றாரு. அவங்க அப்பா வேலைக்கு போன அப்புறம் அவங்க அண்டர் கிரவுண்ட்ல போய் பார்க்குறப்போ அங்கே ஒரு பையன் இருக்கான். அதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு அவங்க அப்பா ஆஃபீஸில் போயிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா இவங்க தான் ஹாலுசினேட் பண்ணுறாங்கன்னு நினச்சி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. இப்போ இவங்க வந்திருக்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு வீடு தான் இருக்கும். அந்த வீட்டில் இருக்க பொண்ணு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருப்பா. அந்த பொண்ணு இந்த வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தங்க இருந்ததாகவும் அவங்க காணாம போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பையனோட ஓடி போயிட்டு தான் மெயில் அனுப்புனதா அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதை நம்பல. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த ஏரியாவில் நடக்கிற பார்ட்டிக்காக ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வரா. ஆனால் ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டதுனால வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் உள்ள போன பொண்ணு திரும்பியே வரமாட்டா. அடுத்த நாள் அவளை காணும். இன்னும் அந்த வீட்டில் நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த ஹீரோயின் பார்க்குறப்ப மட்டும் தான் தெரியுது. வேற யாராவது கூப்பிட்டு வந்து காட்டுறப்போ அந்த இடத்துல அந்த விஷயம் இருக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நல்லா நடக்க போகுது. அந்த காணாம போன பொண்ணு எங்கே போனா அப்படிங்கிறத படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.